மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுகல காலம் காலமாக குப்பை கொட்டிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு புதுசாக ரோஷம் வந்துருச்சு போல இருக்குது. என்னப்பா ரோஷம் அப்படின்னு அதிசயமாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்கும் வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரணை எதுவுமே இருக்கக்கூடாது. அது எதுவுமே இல்லாமல் மட்டும்தான் நம்ம அந்த கூட்டணியில் பிழைக்க முடியும். அதாவது நம்ம முஸ்லீம் லீக் கட்சியின் பேரை சொல்லிக்கலாம். இப்போ ராமநாதபுரத்தில் நின்னாங்கல்ல IUML, நாங்கள் இஸ்லாமியர்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சி அப்படின்னு நம்மளுக்குத்தாமே சொல்லிக்கலாம். ஆனால் யாரோட கூட்டணி வைக்கணும்? கடவுள் என்பது பொய், கடவுளை பரப்புபவன் அயோக்கியன் அப்படின்ட்டு நம்ம நபிகள் நாயகத்தையே அசிங்கப்படுத்தக்கூடிய திமுக கூட தான் நம்ம போய் கூட்டணி வைக்கணும். இப்படி கூட்டணி தர்மம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு தான் போய் கூட்டணி வைக்கணும். முஸ்லீம் லீக் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இப்போ காங்கிரஸ் ஆகட்டும், எல்லாரும் அப்படிதான் கூட்டணி வைக்கணும். ஆனால் அந்த கூட்டணியில் ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் கொஞ்சோண்டு ரோஷம் இருக்கு. யார் தெரியுமா? வேற யாரும் இல்லை, நம்ம செல்வம் பெருந்தகை அவர்களுக்கு தான். செல்வம் பெருந்தகை என்ன பேசி வச்சிருக்கிறார் அப்படின்னா, அப்பப்போ அவர் மனசுக்குள் இருக்கிறது அழகா வெளிப்படும். போன ஆட்சி காங்கிரஸில் யார் தலைவராக இருந்தாங்களோ அவர்களுக்கு சுழி கூட அந்த வெக்கம், மானம் எதுவுமே கிடையாது. அதனால் அவங்க திமுகவுக்கு 10 பொருத்தமும் பக்காவாக இருந்துச்சு. ஆனால் இவர் ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சோண்டு திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. இன்னைக்கு மேடையில் என்ன சொல்லியிருக்கிறாரு? எங்களுக்கு போதுமான மரியாதை திமுக கூட்டணிக்குள் இல்லை அப்படிங்கிறத முதல் விஷயமா சொல்றாரு. இது தெரிஞ்ச விஷயம் தானே. உதயநிதிக்கு அங்கே எல்லாரும் சலாம் போடணும். உதயநிதியோட பையன் இன்பநிதிக்கும் எல்லாரும் சலாம் போடணும். நீ சலாம் போடுறதை நிறுத்தி விட்டினா உனக்கு கூட்டணியிலேருந்து வெளியே வீசிடுவாங்க. இதுதான் தர்மம். நீ உனக்கு யார் வேணால் பெருசாக இருக்கலாம். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கால் மார்க்ஸ் பெரிய ஆளுங்க, இஸ்லாமியர்களுக்கு நபிகள் நாயகம் பெரியவங்க, இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெரியவங்க இருப்பாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு அம்பேத்கர் பெரியவங்க. ஆனால் உங்கள் பெரியவங்கெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. இந்த கூட்டணியில் இருக்கணும்னா உதயநிதிக்கு ஜெய்ஹோன்னு சொல்லணும், அவனுடைய பையன் இன்பநிதிக்கு ஜெய்ஹோன்னு சொல்லணும். அப்போ நான் மட்டும்தான் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. சேகர் பாபு அவர்கள் சூடம், வெத்தலைப்பாக்கு, விளக்கு எல்லாம் வச்சு ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இந்த மாதிரி சாமிக்கு படையல் வச்சு பூஜை பண்ணுவோம்ல, அந்த பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு வெக்கங்கட்டத்தனமா இருந்தால் மட்டும்தான் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கணும். இதுதான் சொல்லப்படாத ஒரு சட்டம். ஆனால் இவர் எங்களுக்கு போதுமான மரியாதை இல்லை, நாங்கள் 2029 தேர்தலில் தனித்து நின்று போட்டிட்டு ஜெயிப்போம், அந்த அளவுக்கு நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகி கட்சியை பெருசாக்குவோம் அப்படின்ட்டு செல்வம் பெருந்தகை சொல்லியிருக்கிறார். எல்லாருமே அண்ணாமலை ஆயிட முடியுமா? எல்லாரும் தைரியமான ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி அண்ணாமலை மாதிரி செயல்பட முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பெருமைக்காகவோ இல்லை ஒரு அடுத்தவங்களுக்கு குறை சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது. நம்ம நல்லா யோசிச்சு பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் போல துணிச்சல், திராணி, தெம்பு, தைரியம் யாருக்காவது இருக்குமா? அதிமுகக்குள்ளே இருக்கும்போதே தைரியமாக பேசுனாங்க. எங்களுடைய கொள்கை நிலைப்பாடுங்கிறது இது, எங்கள் கொள்கை கூட்டணியின்படி, எங்களுடைய தர்மத்தின்படி, சனாதன தர்மத்தை யார் இழிவாக பேசினாலும் முதலாள நாங்கள் குரல் கொடுப்போம். எங்கள் கூட்டணி கட்சிகள் எங்கள் கூட வராங்களா இல்லையோ நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு தைரியமாக குரல் கொடுத்தார் அண்ணாமலை அவர்கள். இரண்டாவது, எங்கள் கொள்கைக்கு எதிரானவர் தான் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா நாத்திகம் பேசுகிறேன், அதை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் மதத்தை இழிவுபடுத்தினவர். அவர் எங்கள் கூட்டணி கட்சியோட தலைவர், கடவுளாக இருந்தாலும் கூட எங்கள் கொள்கைக்கு எதிரானதனால் நாங்கள் அவர் எதிர்த்து பேசுவோம் அப்படின்னு தைரியமாக குரல் கொடுத்தவர் அண்ணாமலை. ஆனால் செல்வம் பெருந்தகையோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ இல்லை இஸ்லாமிய லீகோ இல்லை கொங்கு மக்கள் தேசிய கட்சியோ இது போன்ற ஏதேனும் ஒரு கட்சி தைரியமான ஒரு ஆண்மை மிக்க ஒரு கட்சியாக இருந்தால் இன்பநிதியை பார்த்தோ உதயநிதி பார்த்தோ எதிர்த்து குரல் கொடுப்பாங்களா? மாற்றவே மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஜாதிக்கு எதிரான, ஜாதி வன்முறைகளுக்கு எதிரான கட்சி. திமுக ஜாதிக்கே எதிரான கட்சி. ஆனால் அந்த கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கிறது யாரு? கொங்கு மக்கள் தேசிய கட்சி. இப்படியெல்லாம் ஒரு கூட்டணி நம்ம பார்த்ததுண்டா? யாராவது எங்கள் கொள்கைக்கு நீங்கள் எதிராக இருக்கிறீங்க, நாங்கள் சுயமரியாதை மிக்கவர் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டணி விட்டு விலகி பார்த்துருக்கீங்களா? ஆனால் அவனுங்க தான் பிற கட்சிகளுக்கு சுயமரியாதை பாடம் எடுக்கிறது. சுயமரியாதை கற்றுக் கொடுத்தவர் பெரியார் அவர்கள். தமிழர்களுக்கு அஇ எழுதி பழக்கிவிட்டவர் கலைஞர் அவர்கள். தமிழர்களுக்கு சட்டை பேண்ட் அணியை கற்றுக் கொடுத்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள், பெரியார் அவர்கள், கலைஞர் அவர்கள் அப்படின்ட்டு இங்கே இஸ்ரோவில் ராக்கெட் அனுப்பிச்சாலும் சரி, இங்கே தமிழ்நாட்டுக்கூடிய ஒரு ஏழை மாணவன் அஇ பழகினாலும் சரி, அது எல்லாத்துக்கும் முன்னாடி பெரியார் தான் காரணம், கலைஞர் தான் காரணம், அண்ணா தான் காரணம் அப்படின்னு முத்திர கொடுத்துறது மட்டும்தான் திமுகவோட கொள்கை. இந்த கொள்கைக்கு, இந்த கொள்கையை எதிர்த்து கூட எவனும் பேச மாட்டேங்கிறான். காங்கிரஸ் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள். ஆனால் தப்பி தவறி கொஞ்சம் ரோஷம் மிக்க செல்வம் பெருந்தகை அவர்கள் பேசிட்டார். இவருக்கு ரோஷம் வர்றதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால்
சொல்லப்படுவது, பிரபலமாக பேசப்படக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? சமீபத்தில் ஒரு ரோஷமிக்க அண்ணாமலை கிட்ட எதிர்த்து பேசினார். அவர் எதிர்த்து பேசி பல்ப் வாங்கி செருப்படி வாங்கினது அப்படிங்கிறது வேற கதை. ஆனால் இந்த மாதிரி நம்ம தோத்து போனாலும் சரி, ஒரு கௌரவம் மிக்க, ஒரு ஆளுமை மிக்க அண்ணாமலையிடம் தோத்து போயிருக்கிறோம். அவர்கிட்ட இருந்து கொஞ்சமாவது சுயமரியாதை பாடத்தை கற்றுக்கலாம். எப்படி துணிந்து நிற்க வேண்டும், எப்படி தைரியமாக பேச வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் அண்ணாமலையிலிருந்தும் நாம் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு செல்வம் பெருந்தகை அவர்கள் தன்னைத்தானே திருத்தி கொண்டு இப்போ சுயமரியாதையோட வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கிய வேகத்தில் அந்த பேச்சு வந்துருச்சு. நாங்கள் 2029 தனியாக நிற்போம், எங்களுக்கு வந்து கூட்டணி தேவையில்லை, எங்களுக்கு போதுமான மரியாதை இல்லை திமுக இல்லைன்னு வந்துருச்சு. ஆனால் பிறர் கொடுத்த தைரியம் நமக்குள்ளே ரொம்ப நாள் இருக்காது. நமக்குள்ளே வர தைரியம் தான் ரொம்ப நாள் இருக்கும். அதை நிரூபித்து விட்டார் செல்வம் பெருந்தகை. எப்படி அந்த மேடையில் பேசிவிட்டு வெளியே வந்த உடனேவே, என்ன சார் நீங்கள் தனியாக நிற்க போகிறீங்களா அப்படின்னா, அது தவறுங்க, நீங்கள் நான் பேசினதை முழுசாக புரிந்துக்காமல் நீங்கள் வந்து கட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சொல்ல வந்த இன்டென்ஷன் அது இல்லைங்க, நான் சொல்ல வந்த நோக்கம் அது இல்லைங்க அப்படின்னு சொல்லி மழுப்பி அப்படி தப்பிச்சு ஓடிட்டார். அந்த தைரியம் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்கள் கொடுத்த தைரியம் அப்படிங்கிறது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு கொந்தளிப்பதுக்கு யூஸ் ஆகிருக்குது. ஆனால் நீண்ட நாட்கள் அந்த தைரியம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கவே இருக்காது. செல்வம் பெருந்தகை ஓரளவுக்கு சொல்லலாம், ஒரு பாஸ் மார்க் கொடுக்கலான்னு வைங்களேன். ரோஷம், வெக்கம், மானம், சூடு, சொரணை இந்த அனைத்து சப்ஜெக்ட்லையும் பாஸ் மார்க் எடுத்த ஒரே திமுக கூட்டணியில் கூட ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா செல்வம் பெருந்தகை